First of all, from Acts 2 verses 1 to 4. நான் இந்த நேரத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதலிலிருந்து 4 வசனங்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And they were all filled. அவர்கள் யாவரும் நிரப்பப்பட்டார்கள். They were all filled with the Holy Spirit. அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டார்கள். That's my prayer for everyone here today. இன்றைக்கு எல்லாரும் நீங்கள் அப்படி தேவனுடைய ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. It is my prayer for you that everyone, young and old, man and woman, should be filled with the Holy Spirit. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சிறுவர்களோ பெரியவர்களோ நீங்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள், நிரப்பப்பட வேண்டும். Now I want you to look at Acts the 2nd chapter. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திரும்ப நீங்க வாசித்து பார்த்தீர்களா? I'm going to ask Pastor if he'll read verse 17 and 18. 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், not David Stewart, நான் டேவிட் ஸ்டுவர்ட் சொல்லல, not some man, வேற யாரோ ஒரு பெரிய மனுஷர் சொல்லவில்லை, but God says. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். God says. கர்த்தர் சொல்லுகிறார். If God says it, ஆண்டவர் சொல்லுவாரேயானால் it will happen. அது அப்படியே நடக்கும். Praise God. ஹல்லேலூயா. If God said it, ஆண்டவர் சொன்னால் it will happen. அது அப்படியே நடக்கும். If God has spoken into your spirit, ஆண்டவர் உங்களுடைய ஆவியோடு கூட பேசி இருப்பாரேயானால், even though it may take time, சில நேரங்களில் காலங்கள் தாமதமானாலும் God will bring it to pass. ஆண்டவர் அதை நிறைவேற்றியே தீருவார். The only requirement is that you have faith and obedience. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். First of all, you must have faith. Believe God's word. முதலாவது நீங்கள் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். Believe what God said to you. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொன்னாரோ அதை நீங்கள் நம்ப வேண்டும். Secondly, you must obey what God said. இரண்டாவது அவர் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். God does not pour out his spirit upon people frivolously or lightly. அதாவது தேவன் சாதாரணமாக தேவன் தன்னுடைய ஆவியை யாவர் மேலும் போட்டு விட மாட்டார். If you're not willing to walk in faith, you're not willing to walk in obedience, you cannot expect the blessings of God in your life. நீங்கள் விசுவாசத்திலேயும் தேவனுக்கு கீழ்ப்படிகிற காரியத்தில் நீங்கள் நடக்காவிட்டால் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியானவரை அவர் உங்கள் மேல் ஊற்ற மாட்டார். Some days ago I had a woman come to me. சில காலத்துக்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு மகள் வந்திருந்தாள். She has been coming to my church for a very short time. அவர்கள் கொஞ்ச காலம் தான் எங்களுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். She said, when I first came, அவர்கள் சொன்னாங்க, நான் முதல் வந்த பொழுது I felt God speaking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறது போல நான் உணர்ந்தேன். She said, but then after some short time I have been coming, but I am not feeling anything. அவர்கள் சொன்னார்கள், கொஞ்ச காலம் வந்ததுக்கு பிறகு பார்த்தேன் ஆண்டவர் என்னோடு பேசுகிறது போல உணர்வை நான் உணர முடியவில்லை என்று. I didn't know the lady's name. அவங்களுடைய பேர் எனக்கு தெரியாது. I didn't recognize her. Our church is large enough and she was new enough that I didn't know who she was. எங்களுடைய சபை பெரிய சபையா இருக்கிறபடினாலே அந்த மகளை அவள் என்னை அறிந்திருந்தாலும் நான் அவளை ஞாபகத்தில் வைக்கவில்லை.
So I said to her, நான் அவளை பார்த்து சொன்னேன். I said, can I ask you one question? நான் அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு காரியத்தை நான் கேட்கட்டுமா என்று. She said yes. அவள் சொன்னா எஸ் கேளுங்கள் என்று. I said, I will ask you very direct personal question. நான் உன்னிடத்திலே நேரடியான ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். I said, do you mind? நீ அதை நான் கேட்கறதை விட்டு கவலைப்படுவாயா என்று கேட்டேன். She said, no, you ask me. இல்ல அவள் சொன்னா இல்ல நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படினாங்க. I said to her, நான் அவளை பார்த்து சொன்னேன், are you having sexual relationship without being married? நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால நீங்கள் யாரோடையாவது உடல் உறவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். Immediately உடனடியாக she said yes. அவர்கள் சொன்னார்கள் ஓம் இருக்கிறேன் என்று. She said, I know this is the problem. அவர்கள் சொன்னார்கள் உடனடியாக இதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்று. You see, many times சில நேரங்களிலே people know what is the hindrance in their life. அவர்களுக்கு தெரியும் தேவனுடைய ஆவியானவரால் தேவனுடைய அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருப்பதற்கான தடை என்ன என்று. You may tell the pastor, நீங்க பாஸ்டர் இடத்துல கூட சொல்லலாம், I don't know why I don't hear from God. நான் ஆண்டவருடைய சத்தத்தை இப்ப என்னால கேட்க முடியவில்லை, உணர முடியவில்லை நீங்க சொல்லலாம். I don't know why I'm not having any blessing. என்னால ஏன் இந்த ஆசீர்வாதங்களை என்னால பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். And then we list the good things we're doing. ஆனால் நாங்கள் செய்கிற நல்ல நல்ல காரியங்களை அந்த நேரத்தில் நாம எடுத்து சொல்லுவோம். I go to church. நான் சபைக்கு போகிறேன். This I've had people, they tell me 1 2 3 good things that they do. அவர்கள் என்னிடத்தில் வந்து சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் 1 2 காரியங்களை எனக்கு சொல்லுவார்கள். But the one thing they're not doing right, ஆனால் அவர்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார்கள். they won't talk about that. அதை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். There's somebody here, I was not planning to say these things. நான் இதை சொல்லுகிறதுக்கு நான் வரவில்லை, ஆனால் இதை ஆண்டவர் உணர்த்துகிறார். But I believe there's some young men here today. இந்த இடத்திலே ஒரு வாலிப சகோதரன் இருக்கிறீர்கள். On one side you want the blessings of God. ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய நன்மை ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க. But on the other side, இன்னொரு பக்கத்துல you know in your heart you're not living right. உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் நீங்கள் சரியாக நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழவில்லை என்று. I do not speak like this to embarrass you. நான் இதை சொல்லுவதனால உங்களை வெட்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ நான் சொல்லவில்லை. I do not speak to scold you. நான் உங்களை கீழே தள்ளுவதற்காக நான் சொல்லவில்லை. But I speak to you as a father. நான் ஒரு தகப்பனை போல உங்களோடு பேசுகிறேன். That if you will correct your ways, உங்களுடைய வழிகளை நீங்கள் சரிப்படுத்துவீர்களே ஆனால், if you will do what is right, எது சரியோ அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால், whether you're a man or whether you are a woman, நீங்கள் ஆணாக இருக்கலாம் நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், if you will do what is right in the sight of God, தேவனுடைய பார்வையிலே எது சரியா இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் செய்வீர்களே ஆனால், you will again experience the blessings of God. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். Some families are not getting the blessing of God because they're not walking in obedience to the word. சில குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏனென்றால் தேவனுடைய வழிகளில் நடக்காதனாலே. The husband is not kind to his wife. கணவன் தன்னுடைய மனைவிக்கு அவர்கள் வந்து இரக்கமுள்ளவராகவோ தயவுள்ளவராகவோ இல்லை. The husband speaks roughly and even sometimes abusively to his wife. சில நேரங்களிலே மனைவிக்கு கைண்டான ஆறுதலான வார்த்தைகளை பேசாமல் முரடான வார்த்தைகளை பேசுகிறதும் அதே போல அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே சில காரியங்களை செய்கிறது நிமித்தமாக very impatient with her. அவர்களுக்காக பொறுமையோடு கூட இருப்பதில்லை. And because of this, அதன் நிமித்தமாக there's pain, there's unforgiveness in the family. உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே வேதனை, அது மாத்திரமல்ல மன்னிக்க முடியாத தன்மைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிறது. You come to church, ஆனா நீங்க சர்ச்சுக்கு வருகிறீர்கள், you smile nicely, நீங்கள் சந்தோஷமாய் சிரிக்கிறது போல சிரிக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க. But behind the doors, ஆனால் அறைக்கு பின்னாலே you're not saying stotram, you're saying cursing words. நீங்கள் வந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுவதல்ல, அவர்களை நீங்கள் சபிக்கிறதான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, do not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். God is not mocked. ஆண்டவர் வந்து எப்பொழுது எச்சரிப்புள்ளவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். You will not be able to mock God. நீங்கள் தேவனை ஏமாற்ற முடியாது. You cannot deceive God. ஆண்டவரை நாம் யாரும் ஏமாற்ற முடியாது.
Repent of your sin, உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். and the blessings of God will come. தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம் அப்பொழுது உங்கள் வீட்டிலே வரும். The joy of the Lord will come. தேவனுடைய சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து You வரும். have no joy in your life உங்களுடைய வீட்டிலே சந்தோஷம் இல்லை. because you are not walking in the ways of the Lord. ஏனென்றால் தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடக்காதனாலே. This is why the Bible says ஆகையால தான் வேதம் சொல்லுகிறது in the book of James. யாக்கோபுடைய புத்தகத்திலே, I'm speaking to husband and wife நான் கணவன் மனைவிக்கு நான் பேசுகிறேன். because sometimes it's husband fault, but sometimes it's the wife fault. சில நேரத்தில் கணவனுடைய தவறாக இருக்கும், சிலவருடைய மனைவியினுடைய தவறாக கூட இருக்கலாம். The book of James says, யாக்கோபுடைய புத்தகம் சொல்லுகிறது, confess your faults to one another. உங்களுடைய தவறுகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று. Two steps. இரண்டு காரியம் சொல்லப்படுகிறது. Number one, முதலாவது, confess your fault to one another. உங்களுடைய தவறை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். I tell married couples, நான் திருமணமான கணவன் மனைவிக்கு நான் சொல்லுகிறேன், sit together in a private place. உங்களுடைய ரூமிலேயோ இல்லாட்டில் எங்கேயோ தனிமையான இடத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருங்கள். Take one another's hand. ஒருவருடைய ஒரு கையை பிடித்துக் கொள்ளுங்கள். Look at each other. ரெண்டு பேருடைய முகத்தையும் ஒருவர் பார்த்துக் கொள்ளுங்கள். And say, பார்த்து சொல்லுங்கள், I am sorry. நான் மன்னிப்பு கேட்கிறேன். I have been speaking unkindly to you. நான் உனக்கு விரோதமான வார்த்தைகளை தான் நான் பேசி இருக்கிறேன். I am sorry. ஆகையாலே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள். I have been rude to you. நான் கடினமாக உன்னை நடத்தி இருக்கிறேன். I am sorry. என்னை மன்னித்துக் கொள். I have not respected you as I should. நான் உன்னை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நான் உன்னை கனப்படுத்தவில்லை. Please forgive me. என்னை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். The Bible says, confess your faults to one another. ஆகையால் வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய பாவத்தை ஒருவர் அறிக்கை செய்யுங்கள் என்று. And then அதுக்கு பிற்பாடு pray for one another. ஒருவருக்காக ஒருவர் மாறி ஜெபம் பண்ணுங்கள். And the promise is, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, if you will confess your faults, உங்களுடைய தவறை அறிக்கை செய்வீர்களே pray ஆனால், for one another, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவீர்களே ஆனால், God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will heal you. நான் உன்னை குணமாக்குவேன். Do you want a happy marriage? உங்களுக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வேணுமா? வேணுமா? சரி, போதும், ஒரு ஆமென் போதும். You go to the marriage. நீங்க திருமண வீட்டுக்கு போவீங்க. When you go to the marriage hall, நீங்க திருமணம் செய்யற வீட்டுக்கு அந்த ஹாலுக்கு போகும்பொழுது, I've been to the கல்யாண மண்டபம். பெரிய கல்யாண மண்டபத்துக்கு போகும்பொழுது, and they have the king chair and the queen chair. அங்க ரெண்டு பெரிய கதிரைகள் கிங்குக்கும் குயினுக்கும் என்று போடப்பட்டிருக்கும். In the early days, ஆரம்ப காலங்கள்ல I would go to the marriage. நான் திருமண வீடுகளுக்கு நான் போகும்பொழுது, and the man was sitting very happy. அந்த மனுஷன் மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அப்படியே கதிரையில உட்கார்ந்திருப்பான். The poor lady sitting there like this. அந்த பிள்ளை ரொம்ப பதுங்கி ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கும். Even I have seen the lady cry. சில நேரத்துல பார்த்தா அந்த மனைவி அந்த பெண்ணு வந்து அழுதுட்டே இருக்கும். But these days at the marriage hall, everybody's smiling. ஆனா இந்த நாட்கள்ல பார்த்தா திருமண ஹால்ல எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. And on Facebook they put, I'm getting married. எல்லாரும் Facebook எல்லாம் போடுவாங்க, நான் திருமணம் செய்ய போறேன்னு. Instagram, I'm marrying the love of my life. இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க, நான் இந்த வாழ்க்கையை நான் நேசிக்கிற பிள்ளையை நான் திருமணம் செய்ய போறேன்னு. Even Tamil people are doing like this now. I know. Not only white people, வெள்ளக்கார மட்டும் இல்ல. எல்லா கவனிக்கு white people செய்யறதை மாத்திரம் இல்ல, இப்ப தமிழ் people இதை செய்கிறார்கள். அது பார்த்தேன். நான் பார்த்திருக்கேன். Everybody wants a happy marriage. எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமான திருமண வாழ்க்கை வேண்டும். Everybody wants peace. எல்லாருக்குமே சமாதானம் வேண்டும். If you want happiness, உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமானால், if you want peace, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமானால், if you want joy in your marriage, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி வேண்டுமானால், you want the blessings of God, கடவுள் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை சுற்றி வேண்டுமானால், then have faith in God, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, and obey God. அவருக்கு கீழ்ப்படியுங்கள். The last thing, I will go back to my message. நான் கடைசியாக ஒரு காரியத்தை செய்திகளை சொல்லுகிறேன். Obedience opens the door to the miraculous. கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய அற்புதங்கள் ஆசீர்வாதங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. Shall I say one more time? நான் இன்னொரு காரியத்தை இன்னொரு முறை சொல்லட்டுமா? I have seen in my life that obedience opens the door to the miraculous. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன்,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் ஆசீர்வாதத்துக்கான வாசலானது Do திறக்கப்படுகிறது. you want the miraculous hand of God in your life, in your marriage, in your family? அற்புதமான தேவனுடைய கரத்தின் கிரியைகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? Then obey God. அப்படியானால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். And obey God. ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். Praise God. Praise the Lord. Praise God. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். Thank you, Holy Ghost. Thank you பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. Thank you, Lord. It shall be in the last days. இது கடைசி நாட்களிலே, So many things happen in the last days. இந்த கடைசி நாட்களிலே நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. Matthew, the 24th chapter. நீங்க மத்தேயுடைய புத்தகத்திலே 24வது அதிகாரத்துக்கு கடந்து வருவீர்களே ஆனால், Because I spent a long time with these things, I will not spend a long time, but look at Matthew, the 24th chapter. மத்தேயுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். In the last days, கடைசி நாட்களிலே you will see verse number 6. 6வது வசனம் என்ன சொல்கிறது? You will be hearing of wars and rumors of wars. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். Iran and USA. ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. But other wars that are happening. இதை விட இன்னும் பெரிய யுத்தங்கள் நடக்கிறது. You'll be hearing of wars and rumors of wars. நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Nation will rise against nation, verse 7. 7வது வசனம் சொல்கிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும். So there's going to be violence, wars, fighting around the world. ஆகையாலே அழகாக அந்த வசனம் சொல்கிறது, எங்கு பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விரோதிக்கிறதான தன்மைகளை. Verse 12. 12வது வசனம் சொல்கிறது, lawlessness is increased. அதாவது அக்கிரமம் மிகுதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. Lawlessness is increased. அதாவது நீதி இல்லா தன்மைகள் பெருகிக் கொண்டிருக்கும். We are seeing more and more violence on the streets of the nations of the world. இன்றைக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு தெருக்களில் நாங்கள் பார்க்கிறோம் பயங்கரமான தீவிரவாதமான காரியங்களை. And then we see in verse number 24. 24வது வசனம் சொல்கிறது, False Christ, false prophets will arise and will show great signs and wonders as to mislead many. கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அதே போல அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகும்படியான காரியங்களை செய்வார்கள். There will be great deception in the last days. கடைசி நாட்களிலே அநேக விதமான குழப்பங்கள் ஏற்படும். And many other things that we could show you. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தால் நிறைய காரியங்களை உங்களுக்கு These last days will be filled with much evil. அதாவது கடைசி நாட்களிலே மிகவும் மிகவும் கொடிதான தீமையான காரியங்களை தான் நாங்கள் பார்க்கலாம். And you will see that even because of that there will be a great falling away. ஆகையால தான் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போய் விடுவார்கள். There will be a falling away. அநேகர் விழுந்து விடுவார்கள். But listen, Church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை நீங்கள் கேளுங்கள். In chapter 24 of Matthew and in the verse that we read, நாங்கள் வாசித்த அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். verse number 6, 6வது வசனம் சொல்கிறது, it says, see that you are not frightened. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிற பொழுது நீங்கள் கலங்காதபடி இருங்கள். Hallelujah. கலங்கிடாதே. 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 திகைத்திடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. Hallelujah. Hallelujah. Don't be afraid. நீங்கள் கலங்காதிருங்கள். Why? ஏன்? Because on one side the world will get worse and worse. உலகத்தில் இருக்கிறதான பெரிதான தீமைகள் பெருகி இருக்கு நம்மை But சுற்றி. when you see these things come to pass, ஆனால் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே there are two things that we are told. ஆண்டவர் எங்களுக்கு ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். First of all, முதலாவது, when you see these things come to pass, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது lift up your eyes. அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி Why? பாருங்கள். ஏன்? Because it is a sign that Jesus is coming soon. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிற பொழுது நீங்கள் என்ன நோக்கி பாருங்கள், ஏனென்றால் இவைகள் எல்லாம் என்னுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. That's why in these days keep walking with Jesus. ஆகையால் தான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே இயேசுவோடு இணைந்து நடவுங்கள். Don't go in the wrong path. நீங்கள் தவறான வழிகளிலே போகாதீர்கள். Follow close to Jesus. ஆகையால் இயேசுவை பின்பற்றி போங்கள். Because Jesus is coming soon. ஏனென்றால் இயேசுவானவர் சீக்கிரமாய் And when வருகிறார். he comes, I want to be ready to meet him. ஆண்டவர் இயேசுவானவர் மறுபடியும் வருகிறார். Hallelujah. ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவரை சந்திப்பதற்கு. But here's the second good news that God gives us. இரண்டாவது ஒரு நல்ல செய்தி ஆண்டவர்
எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? Acts the 2nd chapter again in verse number 17. இங்கே நாங்கள் வாசித்தோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 17வது It வசனத்திலே, shall be in the last days, says God, ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களிலே I will pour out my spirit upon all flesh. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று. On one side there will be more evil. ஒரு பக்கத்திலே பார்க்கிறோம் பயங்கரமான பொல்லாப்புகள் நிறைந்ததாக Many இருக்கும். men and women will follow after their evil lust and desire. அநேகர் பொல்லாப்பான வழிகளை தேடியே போய் கொண்டிருப்பார்கள். But for those whose hearts are hungry for Jesus, ஆனால் யாருடைய இருதயம் எல்லாம் தேவன் மேல் பசிதாகமாக God இருக்கிறதோ, says, I will pour out my spirit upon you. அவர்கள் மேலே நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று Hallelujah. He ஆண்டவர் says, சொல்கிறார். I will pour out my spirit upon you. அவர்கள் மேலே என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். And then he says, அப்புறம் அவர் சொல்லுகிறார், my sons and my daughters shall prophesy. என்னுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம், குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று. My sons and my daughters shall prophesy. என்னுடைய குமாரர்களும் என்னுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Your young men will see visions. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். So the young people will experience a move of God in these last days. வாலிபர்கள் கடைசி நாட்களிலே தேவனுடைய அசைவை பார்ப்பார்கள். We're seeing that now in many places. இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அநேக இடங்களில் நாங்கள் We're பார்க்கிறோம். seeing God pour out his spirit on college campuses. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே காலேஜ் கம்பஸில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மேலே தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறதை. In the last few years on some of the university campuses in the United States where it seemed like the young people had forgotten God, there's been an outpouring of the Spirit, and even day after day after day young people have been in the presence of God worshiping and praying. கடந்த 2 வருஷங்களுக்குள்ளே அமெரிக்கா தேசத்தில் அநேக யூனிவர்சிட்டிகளில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மத்தியிலே தேவன் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறதையும் அவர்கள் தேவனுக்காக எழும்பி தரிசனங்களை காண்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். God says, I will pour out my spirit in the last days. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் My என்று. sons and my daughters, the young men will receive visions, they will prophesy. என்னுடைய குமாரர்கள் மேலும் என்னுடைய குமாரத்திகள் மேலும் கடைசி நாட்களிலே நான் ஆவியை ஊற்றும் பொழுது அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். But thank God, the move of the Spirit in the last days is not limited to the young people. ஆகையாலே கடைசி நாட்களிலே தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிற பொழுது அது மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்க போகிறதில்லை. Brother Abraham and Sister Mina, the outpouring of the Spirit is not only for the young people behind you, but for those of us that are a little aged. Hallelujah. வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல முதியவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மேலும் தேவன் தன்னுடைய ஆவியை கடைசி நாட்களில் ஊற்றுவார். God says, I will pour out my spirit upon the old men and the old ladies. Hallelujah. கடைசி நாட்களிலே மூப்பர்கள் மேலே, அதாவது வயதானவர்கள் மேலேயும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். And they shall prophesy. அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Hallelujah. Hallelujah. The people of God என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, will be filled with the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பப் போகிறார். They shall prophesy. ஏனென்றால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும்படிக்கு. What is that prophecy? தீர்க்கதரிசனம் என்றால் என்ன? It is தீர்க்கதரிசனம் the என்றால் speaking forth of God's word. அதாவது தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது. When people are filled with the Holy Spirit, then they will speak forth the word of God. எப்பொழுது மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய வாய்கள் தேவனை பற்றி தேவனுடைய காரியங்களை பற்றி பேசும். Acts 2:4, but you shall receive power after that the Holy Spirit has come upon you, and then you shall be my witnesses. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருந்து நீங்கள் உலகம் முழுவதும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். You shall be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Not just the pastors, நாங்கள் 2 பாஸ்டர்ஸ் not மாத்திரமல்ல, just the evangelists, சுவிசேஷகர்கள் மாத்திரமல்ல, but every believer எல்லா தேவனுடைய full of the பிள்ளைகளும் Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே speaking the word of the living God. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். Believers will speak to one another the word of God. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி தேவனுடைய And வார்த்தைகளை as you பேசுவார்கள். speak to one another, you will encourage one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிற பொழுது ஒருவர் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்துவீர்கள். As the Spirit of God is outpoured, எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் the word ஊற்றப்படும் of பொழுது God will flow out of our lives. தேவனுடைய ஆவியானவர் எங்கள்
வாழ்க்கை மூலமாய் வெளிப்படும் பொழுது but not only to one another, நமக்குள்ளே மாத்திரமல்ல, but it will be to those who don't know Christ. இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களை தேடி போய் I அவர்களுக்கு tell சொல்லுங்கள். you, it is time for the Church of Jesus Christ in Canada to rise up with holy anointing to share the gospel with those who don't இந்த know. கனடா தேசத்தில் இருக்கிறதான காலமாய் இருக்கிறது. தேவ ஆவியினால் நிரம்பி இந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை I பிரசங்கிக்கிறவர்களாக challenge you in Jesus' name. நான் இன்றைக்கு உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் Let the உற்சாகப்படுத்துகிறேன். Holy Spirit anointing flow through your life. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது Be bold in these days. நீங்கள் தைரியம் அடையுங்கள். Share the gospel with your co-workers. நீங்கள் வேலை செய்கிற மற்றவர்களிடத்திலே ஆண்டவரை பற்றி தைரியமாய் Share the பேசுங்கள். gospel with fellow students. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு படிக்கிறவரிடத்திலே This பகிர்ந்து last கொள்ளுங்கள். days are promised that we will receive the anointing of the Spirit and speak the word of the living God. தேவன் இந்த கடைசி நாட்களிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு Hallelujah. ஆண்டவருடைய வசனத்தை பேசுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So how do we receive this anointing? எப்படி இந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது? Number 1, முதலாவது, you must repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You must repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Here again in Acts the 2nd chapter, அங்கே 2ஆம் அதிகாரத்தை திரும்ப நீங்கள் வாசித்து பார்க்கிற verse பொழுது 37. 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? The people who were listening, ஆண்டவராய் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் they were pierced to the heart. அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி They said to Peter and the rest of the disciples, "Brethren, what shall we do?" பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Peter said, பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறார், "Repent and be baptized every one of you in the name of the Lord Jesus Christ for the forgiveness of your sins, and you shall receive the gift of the Holy Spirit." அவர்கள் அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். So the first thing, முதலாவது காரியம், you must turn from your wicked way. நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டுட்டு மனம் திரும்ப வேண்டும். If my people which are called by my name என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் will humble themselves and pray தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவார்களே and ஆனால், turn from their wicked way, அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களே then will ஆனால், I hear from heaven அப்பொழுது நான் பரலோகத்தில் இருந்து அவருடைய and I will ஜெபத்தை heal their கேட்பேன், land. அவர்களுடைய தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பேன். The first thing is you must turn from your sin and turn to wholeheartedly follow Christ. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Secondly, இரண்டாவது, you must walk in continued obedience. தொடர்ச்சியான ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிகிறதான காரியத்திலே நீங்கள் நடக்க வேண்டும். Here he says, repent and each of you be baptized in water. அது மாத்திரமல்ல, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. What is water baptism? வாட்டர் பேப்டிசம் என்றால் என்ன? First of all, it is a confession of faith that I am not ashamed, I am now a follower of Jesus Christ. முதலாவது, வெட்கப்படாமல் யாவருக்கு முன்பாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் என்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று. It is secondly a statement that says I have died to my old sinful self and I have come alive in Christ Jesus. இரண்டாவது காரியம் என்னவென்றால், என்னுடைய பழைய மனுஷனுக்கு நான் மரித்து நான் இப்பொழுது புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று. That is what baptism is about. அதுதான் பாப்டிசனுடைய அர்த்தமாக இருக்கிறது. But actually baptism is simply a statement of your obedience to Christ. அதாவது ஞானஸ்நானம் என்பது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிகிறோம் என்கிறதை தான் காண்பிக்கிற ஒரு அடையாளம். Because there is here in this word a command to repent and be baptized. ஆகையால தான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. So when you are baptized in water, you are following the Lord in obedience. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிறதற்கென்று கீழ்ப்படிய போகிறீர்கள் என்று அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை. Then look at Acts 5:32. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை And பாருங்கள். we are witnesses of these things, and so also is the Holy Spirit whom God hath given to them that obey him. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருக்கு கீழ்ப்படிகிறவர்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று. You must walk in obedience. நீங்கள் யாவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க If வேண்டும். you're going to receive any of the blessings of God, you must walk in obedience. எந்த ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவர்களா இருந்தாலும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். Somebody is thinking, நீங்க சில பேர் யோசிக்கிறீர்கள், you have already talked about obedience 3 times this morning. இன்னைக்கு காலையில இருந்தே நீங்க 3 தடவை கீழ்ப்படிங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டீங்களே. Yes. ஓம் சொல்லியிருக்கிறேன்.
I do not apologize. நான் மறக்கவில்லை. Because I have found in my life that obedience opens the doors for the miraculous in my life. ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் கீழ்ப்படிந்த காலத்திலே தேவன் இவ்வளவு அற்புதமான கதவுகளை எனக்கு திறந்தார் என்று. And if it opens the door for the miraculous, then surely it will open the door for you to receive the fullness of the Holy Spirit. அந்த கீழ்ப்படிதல் எனக்கு தேவனுடைய அற்புதமான கரத்தை எனக்கு காண்பித்திருக்குமே, ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கதவுகள் திறக்கப்படும். Water baptism is one of those areas of obedience. அதனால தான் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் என்பதும் அதற்குரிய முதலாவது படியாக இருக்கிறது. But there are other areas that God has been speaking to some of you about that you must obey God. சில காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலே கீழ்ப்படிய வேண்டும். If God has been speaking to you about a certain thing and you have not been obeying God, you must obey God today. தேவன் உங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி உணர்த்துகிற ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். So number 1, you must repent. முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Number 2, நம்ம இரண்டாவது you must காரியம், be obedient. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Number 3, மூன்றாவது, you must ask. நீங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். Jesus said, you have not because you ask not. நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நீங்கள் என்னிடத்திலே கேட்கவில்லை என்று So சொன்னார். ask that your joy may be full. இயேசுவினிடத்திலே உங்களுடைய சந்தோஷம் வேண்டும் என்று அவரிடத்திலே கேளுங்கள். Ask. அவரிடத்திலே கேளுங்கள். Just simply pray. நீங்க சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்கள். Say, Father, fill me with your Holy Spirit. ஆண்டவரே பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் என்று கேளுங்கள். Father, please fill me with your Holy Spirit. பிதாவே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். And if you ask in faith, நீங்கள் விசுவாசத்திலே அவரிடத்திலே கேட்டால் surely God will fill you. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். In just a few minutes, இன்னும் சில நிமிஷத்திலே I'll be finished preaching. நான் பிரசங்கத்தை நிறுத்த போகிறேன். We're going to pray. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். And when we pray, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது you ask, நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். surely God will fill you. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நிரப்புவார். I was preaching in it's in the northeastern part of the country, Shillong. In the northeastern part of India. இந்தியாவிலே நார்த் பகுதியில் இருக்கிற சிலான் என்கிறதான இடத்திலே நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். And I was in an auditorium like this. இப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டோரியத்திலே நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். And that night I preached on the baptism of the Spirit. நான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். And when I finished preaching on the baptism of the Holy Spirit, I invited people who were hungry, who wanted God to fill them with the anointing, to come to the front. நான் அவர்களிடத்திலே நான் பிரசங்கித்து விட்டு யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள தாகமா இருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் முன்னாலே வாருங்கள் என்று சொன்னேன். I gave them instruction. நான் அவர்களுக்கு வழி நடத்தினேன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. And then I said we will pray. நான் சொன்னேன் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று. After we pray, நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த you begin to praise God. அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தோம். And God will fill you. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று சொன்னேன். I never forget this. அதை நான் ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். The people were standing there. அங்கே ஜனங்கள் எல்லாம் முன்னால வந்து விட்டார்கள். Let's pray. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம் என்று. So I led them in a simple prayer. நான் சாதாரணமான ஜெபத்தில் நடத்தினேன். I will do the same this morning. இன்றைக்கும் அதை தான் செய்ய போகிறேன். I prayed something like this. சில இப்படி தான் சொல்ல போகிறேன். Father, I come to you in Jesus' name. பிதாவே நான் இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறேன். Please forgive me of any of my sin. எனக்குள்ள என்ன பாவம் இருந்தாலும் எல்லா பாவத்தையும் ஆண்டவரே நீர் மன்னியும் என்று சொல்ல போகிறேன். Now Father, I ask you. நான் பிதாவே நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். Fill me with your Holy Spirit. என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் என்று கேட்க போகிறேன். Before I could begin to sing or praise God, நான் அப்படி சொல்லி நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது when the young people just began to ask God to fill them, அவங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து என்ன நிரப்புன்னு கேட்க ஆரம்பித்தார்கள். immediately the Holy Spirit began falling upon them. உடனடியாக தேவனுடைய ஆவியான அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பித்தார். Many of them were filled with the Holy Spirit. அநேகர் தேவ ஆவியில நிரப்பப்பட்டார்கள். Here's the promise. அங்கே கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். If you ask, நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்களே ஆனால் you shall receive. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Then the fourth thing quickly. கடைசியாக நாலாவது காரியம். The fourth thing is begin to praise God. தேவனை துதிக்க ஆரம்பிங்கள். Just begin to praise God, because as you ask and begin to praise God, your full attention, your heart will be focused on Jesus. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்டுட்டு கர்த்தரை நீங்க துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தைகள் எண்ணங்கள் சிதறாது தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். And then number 5, ஐந்தாவது காரியம், yield yourself to the Holy Spirit. அவருக்கு நீங்க அப்படியே விட்டு கொடுக்கணும்.
Before we were in sin, நாங்கள் பாவத்தில் இருக்கிற பொழுது we used to yield ourselves to the sinful nature. நீங்கள் பாவமான சுபாவத்திற்கு உங்களை விட்டு கொடுத்தீர்கள். Now you must yield yourself to the Holy Spirit. இப்பொழுதோ நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, on the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே when the Holy Spirit filled them, எல்லாரையும் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பினார். they began to speak with other tongues as the Spirit அவர்கள் ஆண்டவருக்கு அவர்களுக்கு கொடுத்ததான பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். When the Holy Spirit fills you, தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது the first physical evidence வெளிப்பிரகாரமாய் முதலாவது நடக்கிற is காரியம், you'll speak with another tongue. நீங்கள் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So yield yourself. நீங்க அப்படி விட்டு கொடுக்க The வேண்டும். Holy Spirit won't force you to speak in tongues. ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார் நீங்க அந்நிய பாஷை பேசணும். You must yield yourself, ஆனா நீங்க விட்டு கொடுத்தால் and God will fill you. தேவன் உங்களை நிரப்புவார். I was 16 years old. நான் 16 வயசா இருந்த பொழுது I had given my heart to Jesus a few years before. அதுக்கு முன்பாகத்தான் நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். And I went to a special meeting. நான் ஒரு விசேஷித்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். I was so hungry for more of Jesus. அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்காக ரொம்ப பசிதாகமாக இருந்தேன். And the preacher preached on like a message I'm preaching tonight. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறது போல ஒரு செய்தி அன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And my heart was so hungry. எனக்கு என்னுடைய இருதயம் ரொம்ப தாகமாக இருந்தது. When he finished preaching, அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தது பிறகு he said, if you want the baptism of the Holy Spirit, come to the front. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா முன்னாலே வாருங்கள் என்று சொன்னார். I went to the front. நான் அப்பொழுது முன்னாலே போனேன். And we began to pray. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Other young people were receiving the Holy Spirit. அங்கே अनेक வாலிப பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக்கொண்டார்கள். But at first I wasn't receiving anything. எனக்கு ஆரம்பத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது எனக்கு கிடைக்கவில்லை. நான் பெற்றுக்கொள்ளல. I was praying for quite some time. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். And then I started to feel a little discouraged. நான் அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஏமாற்றம் உண்டாகுது. And I prayed. நான் திரும்ப ஜெபிக்கிறேன். And I said, Jesus, நான் இயேசுவை பார்த்து சொன்னேன், இயேசுவே, I've done everything I know how to do. ஆண்டவரே, எனக்கு தெரிந்த வழிகள் எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்டேன் I tried ஆண்டவரே. to raise my hands. நான் கையை உயர்த்தினேன். I've knelt down. நான் முழங்கால் I படிட்டேன். stood up. நான் எழுந்திருந்தேன். I did everything. நான் செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டேன். I can't do it. என்னால செய்ய முடியாது. I cannot fill myself. என்னால நிரப்பப்பட முடியாது. You must fill me. நீங்க தான் என்னை நிரப்ப வேண்டும். Do you know what I think my problem was? உங்களுக்கு தெரியுமா என்னுடைய என்ன பிரச்சனையான இருந்தது என்று? I was full of pride. எனக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. I was a missionary's son. நான் ஒரு ஊழியம் செய்கிற மிஷனரியினுடைய மகனா இருக்கிறேன். I never smoked a cigarette. நான் ஒரு நாள் சிகரெட் குடிச்சது கிடையாது. I didn't do this thing or that thing. இந்த காரியமோ அந்த காரியங்கள் நான் செஞ்சது கிடையாது. I think that I thought that because I was a missionary's son, a pastor's son, I deserved that I should receive the Holy Spirit. நான் ஒரு போதகருடைய மகனாக ஒரு மிஷனருடைய மகனா இருக்கபடினால நான் எனக்குள்ளே நினைத்தேன் எனக்கு இந்த அபிஷேகம் இந்த நிரப்புதல் இருக்க வேண்டும் என்று. My own pride was keeping me from receiving. அந்த பெருமையே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதை தடையாக இருந்தது. And what the Holy Spirit wanted to show me அப்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு என்னதை காண்பிக்க விரும்பினார் was he didn't fill me because of my goodness. என்னுடைய நன்மையான காரியங்கள் நான் யார் என்றதனால அவர் நிரப்ப விரும்பவில்லை. He was going to fill me for the same reason he will fill anyone here today. இன்றைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களை எதுக்காக நிரப்புகிறாரோ அதுக்காக தான் ஆண்டவர் என்னை நிரப்புகிறார். He would fill me because I was his child. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால தான் அவர் என்னை நிரப்ப விரும்புகிறார். He would fill me because he loved me. அவர் என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால தான் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். Because of his goodness. அவருடைய நல்ல குணம் நன்மையானதை செய்கிறவரா இருக்கிறதுனால தான் அவர் எங்களுக்கு நன்மையாய் தருகிறார். I said, Jesus, I've done everything I know what to do. அப்பொழுது நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நான் செய்ய வேண்டிய எல்லாம் நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. Now you have to help me. இப்போ நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். Now you please fill me. இப்போ நீங்க என்ன நிரப்புங்க ஆண்டவரே. Immediately அந்த உடனடியாகவே the Holy Spirit came over me. ஆவியானவர் என் மேல ஊற்றப்பட்டார். I began speaking in a new language. நான் புது பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். I was 16 years old. அப்பொழுது எனக்கு 16 வயசு தான். And that opened the door for me to travel and preach the gospel around the world. அதுதான் என்னுடைய ஆரம்பமாக இருக்கிறது. உலகம் முழுவதுமாக இன்றைக்கு கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு. When God fills you with his spirit, தேவன் தன்னுடைய ஆவியினால் உங்களை நிரப்பும் பொழுது some of you may go around the world and preach the gospel. சிலர் நீங்கள் இந்த உலகம் முழுவதும் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பீர்கள். But others of you may stay right here in Scarborough, whatever town we are in. You may stay here and simply tell your neighbors, but they must hear through faithful witnesses of Jesus Christ's love. சிலர் நீங்கள் இந்த இடத்தில்
பக்கத்திலே ஸ்காபரோவில் சிட்டி இருந்தால் கூட இங்கே இருந்து கொண்டே உங்களுடைய அயலகத்திற்கு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டு சாட்சியா இருப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Stand with me. என்னோடு கூட எல்லாரும் எழுந்திருங்கள். I'm ask some of the young men if you will help to move. சில வாலிபர்கள் தயவு செய்து முன்னால் இருக்கிற இந்த 2-3 ரோ கதிரைகளை நீங்கள் எடுத்து விடும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Now if you are hungry, நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால், you say I want God to fill me with his Holy Spirit. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால், get out of your place, come stand. தயவு செய்து சீக்கிரமாய் முன்னாலே ஓடி வாருங்கள். சீக்கிரமாய் வாங்க. சீக்கிரமாய் முன்னாலே கடந்து Get out of your வாருங்கள். place and come. நீங்கள் வெட்கப்படாமல் சீக்கிரமாய் முன்னாலே வந்து லைன்ல நில்லுங்கள். Amen. Amen. தாகம் உள்ளவர்கள் எல்லாரும் சீக்கிரமாய் வாருங்க. வாருங்கள். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நல்லா முன்னுக்கு வாருங்கள். கொஞ்சம் பேர் உதவி செய்யுங்க ஊழியர்கள். பரிசுத்த ஆவியே வாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, புது எண்ணெயால் புது பலத்தால் பாத்திரம் நிரம்பி வழியட்டுமே. கைகள் உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியே வாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, புது எண்ணெயால் புது பலத்தால் பாத்திரம் நிரம்பி வழியட்டுமே. So raise your hands in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். I'm going to lead you in a simple prayer. நான் உங்களை சின்ன ஜெபத்திலே நான் வழிநடத்த விரும்புகிறேன். And after I pray, after we pray together, நாங்கள் எல்லாருமாய் இணைந்து இந்த ஜெபத்தை I சேர்ந்து want you to begin praising God. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க You போகிறோம். praise God in your passion language. If you're most fluent in Tamil, pray in Tamil. If you're most fluent in English, pray in English. Whatever தமிழ்ல you are most துதிக்கலாம், fluent. இங்கிலீஷ்ல துதிக்கிறோம், இங்கிலீஷ்ல துதிக்கலாம். And as you begin to praise God, you yield yourself. நீங்க அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஏவுகிற பிரகாரத்துக்கு I உங்களை விட்டு believe God கொடுங்க. is going to fill many of you with the Holy Spirit right now. இப்பொழுது இந்த நேரத்தில் அநேகரை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹalleluya rabakasha. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் Now I want you to நாமத்தினால் pray with me out loud. இப்பொழுது எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை அவருக்கு பின்னாலே சொல்லுங்கள். Say, Heavenly Father, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, I come to you now in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்மிடத்திலே வருகிறோம். I ask you, நாங்கள் உம்மிடத்திலே please கேட்கிறோம், forgive my sin. என்னுடைய பாவங்களை தயவாய் மன்னித்துக் Wash கொள்ளும். me clean with the blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி I சுத்திகரியும். turn from my sin என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் and I திரும்புகிறேன். turn to you. இப்பொழுது நான் உம் பக்கமாய் திரும்புகிறேன். Now, Father, பரலோக பிதாவே, I ask you in Jesus' name, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் fill me with your Holy Spirit. உம்முடைய ஆவியினால் என்னை Fill நிரப்பும். me with your Holy உம்முடைய Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை Fill நிரப்பும். me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் I என்னை நிரப்பும். receive now இப்பொழுது நான் in the பெற்றுக்கொள்கிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். Praise him, praise him, praise him. Let the anointing of God just flow right now in the name of Jesus of Nazareth.
shakaraba bakabala taraba rimaka shekete rebo korobobo remabaka shakala bakadaraba limaraba. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபாகா பாகாலா பாகா ஷெகெதே ரே ரிமாகா ஷாந்தரோபோ ஷெதே ரேபோ ரிபாகா ஷாகாலா பாகா பாதாரா பாபா ரிபாகா ஷெகெதே ரேபோ கோட்டோரோபோ ரிபாகா பாலா பாகா பா ஷகராபா. வாய்களை நல்லா திறந்து open your mouth and praise the Lord. Hallelujah. Likala tere mokotoorobo koria raba be filled rebo ko sheke la baka rababa remaka sheke te rebo kotorobo bobo imaka shakala tata rababa lema sheke rebo ko ramalaria raba lebo bo sheke maya talata raba. Hallelujah. எல்லாரும் சபையா கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை புதுப்பிக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர் புதுப்பிக்கட்டும். allow the Holy Spirit to renew your spirit right now. தேவனுடைய ஆவியானவர் உங்களை புதுப்பிக்கட்டும். ஒரு புதிய எண்ணெயினாலே ஒரு புதிய அபிஷேகத்தினாலே ஒரு புது பலத்தினாலே கர்த்தர் இப்பொழுது நிரப்பட்டுக்கு ரிபாகா ஷெகெதே ரேபோ கோரியா ராபா rebaka shakala baka baraba baba eraba shaka tere bo koria raba. Hallelujah rabaka பொழிந்திடும் வல்லமை Hallelujah. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தாரும் தேவா இன்றே தேவா தாரும் தேவா இன்றே தேவா தாரும் தேவா இன்றே தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தாரும் தேவா இன்றே தேவா தாரும் தேவா இன்றே தேவா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே முப்பர்வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை கரங்களை தட்டி வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தாரும் தேவா இன்றே தேவா தாரும் தேவா இன்றே தேவா தாரும் தேவா இன்றே தேவா பெந்தெகோஸ்தே நாளை போல எதிரான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளை போல எதிரான முழக்கத்தோடு வல்லமையாய் இறங்கி வரங்களினால் நிரப்பு வல்லமையாய் இறங்கி வரங்களினால் நிரப்பும்
வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா மாம்சமான யாவர் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் ஆவியை ஊற்றுவேன் என்று முகர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே முகர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே